வணக்கம். நான் தான் உங்கள் அகராரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் இருந்தது அவங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள். சின்னதாக ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருந்தார். ஒவ்வொரு நாளும் வீட்டில் வந்து ஆஃபீஸ் நடத்துறது எவ்வளோ கஷ்டம், நீ வீட்டில் இது ஜாலியாக இருக்கிற அப்படி இப்படின்ட்டு மனைவிக்கிட்ட இது பண்ணிகிட்டே இருந்தார், சண்டை போட்டுகிட்டே இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மனைவி என்ன சொன்னாங்க, சரி நான் ஒரு நாள் ஆஃபீஸ் பார்க்குறேன், நீங்கள் ஒரு நாள் வீட்டை பார்த்துங்க அப்படின்னாங்க. உடனே கணவருக்கு உடனே கோபம் வந்துடுது. சரி அப்படியா, நீ எப்படி ஆஃபீஸை பார்க்குறேன், நான் பார்க்குறேன், ஆஃபீஸு உங்களுக்கு முதல்ல தெரியும், பார்க்குறேன், நான் ரொம்ப ஜாலியாக வீட்டில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரி நான் போய் ஆஃபீஸ்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒரு நாள் சமையல் பண்ணுற வேலையை பாருங்கள், முக்கியமாக குழந்தைங்கள பார்த்துங்க, பாத்திரத்தெல்லாம் செஞ்சு துணி துவைக்கிற வேலைலாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. சரின்ட்டு சவாலை ஏற்றிட்டு 2 பேரும் இது பண்ணுவாங்க. அந்த அம்மா ஆஃபீஸ் போவாங்க. ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் வந்து ஒரு ஆர்டராக இல்லை கச்சாமச்சான்னு இருந்தது. அதெல்லாம் அழகாக ஒரு ஆளை வச்சு ஆஃபீஸை ஓய வச்சு அதெல்லாம் நீட்டாக அடுக்குனாங்க. டேபிள்லாம் நல்லா சுத்தம் பண்ணாங்க. கீழே பெருக்கிரமாக விட்டு சுத்தமாக நீட்டாக இது பண்ணி ஆஃபீஸை ஒரு நல்லா புது இது மாதிரி நல்லா அழகாக ஆக்கிட்டாங்க. ஆகிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே அந்த சப்ளை பண்ண வேண்டியது, யாருக்கு வர வேண்டியது, கொடுக்க வேண்டியது அதெல்லாம் கணக்கை பார்த்து அந்தந்த செக்ஷனை சொல்லி ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தாலும் கரெக்டாக செட்டேட் பண்ணிட்டாங்க. இது பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் 5 மணி ஆச்சு. 5 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்தாங்க. வீட்டுக்கு கிளம்ப வந்து அவரோட உதவியாளர் வந்து, மாமா இந்தமாதிரி இன்றைக்கி ஐயா அந்த கல்யாணத்துக்கு போகணும், கல்யாணம் ரிசப்ஷன் இருக்குது ஈவினிங், அதுக்கு போகணும், அவர் போகிறதா இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் வந்ததுனால நீங்கள் இங்கே வேலை செய்கிறவருடைய குழந்தை, அதனால் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு உடனே அதுவும் நம்ம கடமை தானே, வேலை செய்கிறவங்கள்ட்ட வீட்டு கல்யாணத்துக்கு போகணுமென்ட்டு அவங்க போனாங்க. போய் ஒரு நல்ல கிஃப்ட்டை வாங்கி போய் கொடுத்துட்டு, என் கணவர் வரலையான்னு கேட்டதுக்கு அது ஏதோ போய் காரணம் சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அவங்க நேராக வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து இங்கே வீட்டில் அவர் என்ன பண்ணார், கணவர் எதுவும் இது பண்ணல, பாத்திரத்தை கழுவ முடியல, ஒன்றும் இது பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியல, சமைக்க முடியல, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாரு. பசங்க ஸ்கூலில் வந்து வந்தாங்க. ஸ்கூலில் வந்து வந்த பசங்களை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வழியாக இது பண்ணி பசங்களை அடித்து தூக்கி ரூமில் போட்டு பூட்டிட்டு இருக்கார். அதனால தான் ஒரு 7 மணிக்கு மேலே அவருடைய மனைவி வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததும் எங்கெங்க பசங்க அப்படின்னாங்க. உடனே ஒரு ரொம்ப வெடிச்சு போகிறார். பிள்ளைய பற்றி வச்சுருக்காங்க, எல்லாம் பிசாசுங்க அப்படி இப்படின்னு குழந்தைங்கள பண்ண திட்டுறாரு. திட்டி அதெல்லாம் தூக்கி அந்த ரூமில் அடக்கி வச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க பத்திரத்தோடு ஓடுறாங்க. ஓடி கதவை திறக்கிறாங்க. குழந்தைங்க ரெண்டும் வந்து அப்பா அப்பான்னு கட்டி பிடிச்சிட்டு அம்மான்னு கத்தி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க. என்னோட மேலெலாம் காயமாக இருக்குது அப்படின்னா, அப்பா அடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே மனைவி ரொம்ப கொதிச்சு போகிறாங்க. என்ன இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, பிள்ளைங்கள ஒரு இதாக வளர்க்க முடியும், ஒரு நாள் பார்க்க முடியும் அவங்கள அப்படின்னாங்க. அப்புறம் அப்படி பார்க்குறாங்க. அந்த ஒரு பையன், இன்னொரு பையன் உட்காந்துருக்கான். சரி இந்த பையனை ஏங்க நீங்கள் வச்சுருக்கீங்க, நம்ம பசங்களை தான் நீங்கள் இந்த பையனை ஏங்க வச்சுருக்கேன்னா, நம்ம பையன் இல்லையா, அதான் அவன் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணானா அப்படின்ட்டு இது பண்ணுவார். அதாவது அவருக்கு குழந்தை யார், நம்ம குழந்தை எதுன்னே தெரியாத இருந்திருக்காரு. அவங்க வீட்டு குழந்தைய சிரிப்பான விஷயந்தான். அது மாதிரி கேட்டு அப்புறம் அவன் தேர்ந்தவரும் ஓடி போயிட்டான். அப்புறம் மனைவி வந்து பொறுமையாக சொல்கிறாங்க, பாருங்க, குடும்பத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் வெளியில் போயிடுறீங்க, இங்கே இருக்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் இதெல்லாம் உங்கள் ஆஃபீஸை நீங்கள் போய் பாருங்கள், நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இங்கே நீங்கள் எப்படி அலங்கோலம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணுவாங்க. சரின்னா அவர் மன்னிப்பு கேட்டுருக்கார். சாரிம்மா, நான் பண்ணது தப்பு தான், ஆஃபீஸ் வேலைன்றது சுலுவானது தான், வீட்டு வேலைன்றது ரொம்ப சிரமமானது தான் அப்படின்ட்டு ஒத்துக்கார். சரிதான், கணவன் மனைவி இருக்கும்போது கணவன் நான் செய்கிறது தான் பெரிய வேலை, மனைவி நான் செய்கிறது தான் சின்ன மனைவி செய்கிறது சின்ன வேலை அப்படின்லாம் கிடையாது. குடும்பத்தை பராமரிக்கிறதே பெரிய வேலை தான். பெண்களால் எதையுமே மேனேஜ் பண்ண முடியும், ஆஃபீஸையும் மேனேஜ் பண்ண முடியும், வீட்டையும் மேனேஜ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆண்களால் ஆஃபீஸில் ஏதோ பண்ணுவாங்க, வீட்டில் வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்றது தான் கதை இருக்கும். நன்றி, வணக்கம்.